சிம்ம ராசி அப்படின்னு சொன்னாவே தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதியாக பார்த்தீங்கன்னா சூரியன், ராஜகிரகம் என்ற சொல்லக்கூடிய சூரியனை அதிபதியாக கொண்டதுனால அந்த ராஜா எப்படி கொடைவல்லலாம் எல்லாருக்கும் வாரி வழங்குறாரோ அது மாதிரி தான் இவங்களும் வாரி வழங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அன்புக்காக அடிபணிந்து போவாங்க. எல்லா இடத்துலையும் ஏமாந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏமாற மாட்டாங்க. எல்லா இடத்துலையும் ரொம்ப திறமைசாலிகளாக தான் செயல்படுவாங்க. இருந்தாலும் ஒரு சிலர்லாம் இவங்கக்கிட்ட அன்பை காட்டி ஏமாத்திடுவாங்க. சரி, இவங்க ஒரு ஏமாளிகளா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ரொம்ப ஏமாளிகளா இல்லைங்க, ரொம்ப தைரியசாலிங்க, ரொம்ப கோபக்காரங்க, ரொம்ப ஒரு சில இடத்துல அப்படியே கண்டிப்பாக பேசக்கூடியவங்க, கொஞ்சம் ஆக்ரோஷமானவங்க அப்படின்லாம் கூட சொல்லலாம். ஆனால் அன்பு அப்படின்னா அப்படியே மெல்ட் ஆயிடுவாங்க. ஐஸ் கட்டி மெல்ட் ஆகுது அந்த மாதிரி மெல்ட் ஆயிடுவாங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது கொஞ்சம் கசப்பாக தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மாடி வீட்டில் வசிக்கக்கூடியவங்களும் அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுடைய வீட்டில் கூட யாராவது மருத்துவம் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்க அல்லது மருத்துவம் சார்ந்த தொழிலில் ஈடுபடணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ளவங்க இந்த சிம்மராசி என்பர்களுடைய வீட்டில் இருப்பாங்க. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு அளவுக்கு சிறப்பாகவே இருக்கும். 2 விதமான வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நபர்களாக அந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நிதி சம்பந்தமான தொழிலில் இருப்பாங்க. இந்த மாதிரி தொழில் செஞ்சாங்கன்னா கூட நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம். இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கைராசியானவங்க. இவங்ககிட்ட 10 ரூபா வாங்கினாலும் வாங்கி நம்ம ஏதாவது தொழில் செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு பேச்சு புலமை உள்ளவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு கைராசியான நபர்கள் அப்படிங்கிறதுக்காக நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க. நல்ல ஒரு திறமைசாலிங்க, உங்கள் கையில் ஏதாவது கொடுத்து வாங்கினோம்னா நல்ல ஒரு மேன்மைக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேர்லாம் இந்த சிம்மராசி என்பர்கள் வாங்கியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு கலையில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கும். ஒரு சகோதரிக்கோ அல்லது சகோதரருக்கோ ஏதாவது திருமணமோ அல்லது ஒரு நல்ல காரியம் செய்யும்போது ஏதாவது ஒரு சின்ன இடைஞ்சல் அதுக்கப்புறம் தான் நல்ல காரியம் செய்கிற மாதிரி ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். அதே மாதிரி தொழில் வீட்டுக்கு பக்கத்துலையோ அல்லது பரம்பரை தொழிலோ செய்கிற மாதிரி வாய்ப்புகள் இவங்களுக்கு கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏதாவது ரொம்ப தூரம் போய் கொஞ்சம் தூரமாவது போய் தான் இவங்க தொழில் செய்கிற மாதிரி ஒரு தொழில் இவங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுக்கு தரகு சார்ந்த தொழில் அமைஞ்சிச்சு அப்படின்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா குழந்தைகள் மீது குடும்பத்தின் மீது கொஞ்சம் பற்று குறைஞ்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகும். சிம்மராசி என்பர்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தைகள் மீது குடும்பத்தின் மீது கொஞ்சம் பற்று குறையிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் இந்த சிம்மராசி குழந்தைகளுடைய அப்பா அம்மா பார்த்திங்கன்னா காதல் திருமணம் செஞ்சவங்களா இருப்பாங்க, சொந்தத்தில் திருமணம் செஞ்சவங்களா இருப்பாங்க, அல்லது கலப்பு திருமணம் செஞ்சவங்களா இருப்பாங்க. வேறு ஏதாவது கலப்பு திருமணம் செஞ்சவங்களா இந்த சிம்மராசி என்பவர்களுடைய குழந்தைகளோட அப்பா இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். குழந்தை பிறந்த உடனே பார்த்திங்கன்னா தாய்க்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக தொந்தரவுகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சிம்மராசி என்பர்கள் தாய் தந்தையார் மீது அதிக பற்று வைத்திருக்குவீங்க. நல்ல ஒரு பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேன்மை, குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சி வந்திருக்கும். அதே மாதிரி திருமணம் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் நடக்காமல் இருந்ததுலேயே அதெல்லாம் நடக்கும். திருமணத்துக்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க திருமணமே கொஞ்சம் கலாட்டா திருமணம் மாதிரி தான் நடந்திருக்கும். அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது அந்த சிம்மராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சரி, உங்களுக்கு பங்குனி மாதம் எப்படி இருக்குது, பங்குனி மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த சிம்மராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா அது கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா பணவரவு இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாமே அதிகரிக்கும். எதெல்லாம் சாதிக்க முடியாமல் கைவிட்டீங்களோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் சாதிக்கணுங்கிற ஒரு மன உறுதியோடு இறங்குவீங்க. பழைய வண்டி வாகனத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு ஒரு சிலர்லாம் இருந்திருப்பீங்க. அவங்களாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சுப நிகழ்வெல்லாம் தள்ளி போயிட்டே இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தோடு ஏதாவது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்துக்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான காலகட்டமாக அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக வருகின்ற நாட்களில் இந்த
சிம்மராசி என்பர்கள் வளம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் அவங்களால ஒரு சில சின்ன சின்ன பிரச்சனைகளும் மனசங்கடங்களும் ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேசும்போது வார்த்தையில் அந்த அனல் தெறிக்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக பேசுகிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். கிட்ட பேசும்போது கொஞ்சம் பக்குவமாக பேசுகிறது இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவுகளால் கூட ஒரு சில இடத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில சிம்மராசி என்பவர்களுக்கு தந்தைக்கிட்ட சின்ன சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு இல்லையா, அந்த மனஸ்தாபம்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதற்காக ஒரு சில இடத்துல மனக்குழப்பத்தோடு நீங்கள் தென்பட்டிருப்பீங்க. வருகின்ற நாட்களில் அந்த மனக்குழப்பங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பணியில் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, சின்ன சின்ன சலுகைகள் இதெல்லாம் கிடைக்கும். நிர்வாகத்திடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த கோரிக்கையை ரொம்ப நாளாக வச்சுருந்த அந்த கோரிக்கையில் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மாத பிற்பகுதி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். புதிய முயற்சி எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒன்று, புதிய முயற்சியில் ஈடுபடும் போது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. டக்குன்னு நீங்களே எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்க வேண்டாம். எடுத்தவங்க ஒருத்தனை இறங்குற விஷயங்கள் உங்களுக்கு அவ்வளோ சாதகமாக அமையாது. அதனால் முடிந்த அளவுக்கு மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் இந்த சிம்மராசி என்பர்கள் இறங்குறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. புகுந்த வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும். கணவருடைய அன்பு ஆதரவெல்லாம் கிடைக்கும். அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய சிம்மராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீங்கள் எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க துர்க்கை அம்மனை வழிபடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. முடிந்தாலும் நீங்கள் ஒரு அர்ச்சனை கூட போய் செஞ்சுட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தை வருகின்ற நாட்களில் இந்த சிம்மராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். சிம்மராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிதானமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக தான் அமைந்திருக்கு. ஏன்னா கர்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிநாதன் சூரியனோட அஷ்டமஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறதுனால வேலை கொஞ்சம் அதிகமாகும். எந்த வேலையுமே கொஞ்சம் டக்குன்னு முடிக்க முடியாமல் இழுக்கிற மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். அதனால் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போராடுவீங்க. அதற்காக கொஞ்சம் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது உடனடியாக நடக்காமல் சின்ன சின்ன சங்கடங்களுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம். தொழிலெலாம் முதலீடு போட்டிங்கன்னா ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏப்ரல் 6 முதல் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் 8ஆம் இடத்துக்கு செல்லும்போது எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். எந்த வேலையை முடிக்க முடியாமல் இழுபறியாக விட்டீங்களோ அந்த வேலையை முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு நன்மை நிறைந்த மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா அதிர்ஷ்டகாரகனும் உங்களுடைய ராசிக்கு ஜீவஸ்தானாதிபதியுமான சுக்கிரன் ரொம்ப சாதகமாக இருக்கிறார். மனதில் இருந்த அந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு தெளிவு இருக்கிறதுனால இறங்குற காரியங்கள் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். மற்றவங்களால் முடியாது அப்படின்னு விட்ட வேலையை கூட நீங்கள் இறங்கி செய்வீங்க. ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே கூட நல்ல ஒரு சுபிச்சம் மகிழ்ச்சிகரமான நல்ல நல்ல விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமையாக வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கர்மகாரகன் சனியுடன் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது வேலையில் கொஞ்சம் நிதானம் இருக்கணும். அவசரம் காட்டக்கூடாது. ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஒவ்வொரு வேலையுமே மற்றவங்களை நம்பி ஒப்படைச்சிங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதனால் எந்த வேலையுமே அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காமல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் நீங்களே இறங்கி செய்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய பார்வையில் நீங்கள் இருக்கீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஜீவஸ்தானத்தையும் பார்வையிடுறதுனால தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் முடிந்த அளவுக்கு நீங்களே ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குனீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்போ இடர்பாடோ எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மேன்மையாக வருகின்ற நாட்களில் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி நிதி சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்கள் மார்ச் 20ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம். அன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றமான மாதமாக அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சூரியன் கர்மகாரகனுடைய சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் போராடினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மார்ச் 7 முதலே குரு பகவானும்
வக்கிரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். எங்கே பணம் வராமல் இடைஞ்சலாக இருந்துச்சோ அந்த இடத்துல பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தைரியம், தன்னம்பிக்கை இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மேன்மையை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய உத்திரம் நட்சத்திரக்காரங்க சூரிய நாராயணனை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றி அமையும். தினமுமே காலையில் எந்திரிச்சோடனே சூரிய பகவானை வழிபட்டுட்டு உங்களுடைய அன்றாட கடமைகளை செய்ய கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு செய்ங்க. அதே மாதிரி விநாயகருக்கு ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபடுங்க. அதுவும் கோதுமை தீபம் போட்டு வழிபடுறது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோடு அதை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு வளர்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழிலில், வியாபாரத்தில் எதெல்லாம் தடையாக இருக்கோ அதெல்லாம் விலகும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.